கிராமப்புற ஏழை எளிய மாணவன் படிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அவசியம் கட்டாய கல்வி என்ற ரீதியிலே கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்து 6 முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியாவிலே 20 கோடி மாணவர்கள் பயனடைகின்றார்கள் என்று யாரும் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரது காலத்திலே கிராமங்கள் தோறும் பள்ளிகள், அதன் அடிப்படையிலே கல்வியினுடைய தரம் உயர்ந்தது. படிக்கின்ற மாணவன் தான் சார்ந்திருக்கும் துறையிலே முதலிடத்திலே வந்த நிலை ஏற்பட்டது. திராவிட ஆட்சியிலே கிராமங்கள் தோறும் மதுக்கடைகளை கொண்டு வந்து ஏழை தாய்மார்களுடைய வயிற்றிலே அடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த பகுதிக்கு அருகே இருப்பதுதான் மணிமுத்தாறு. மணிமுத்தாறு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். அது மட்டுமல்ல, கோமிகி அணையில் இங்கே இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால் 60 வருடங்களுக்கு முன்பே தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தீர்க்க தரிசியாக அணைகளை கட்டினார்கள். அனல் மின் நிலையம், திணல் குடல் மின் நிலையம் என்று மின்சாரத்திற்காக ஏற்படுத்தினார்கள். அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்ததுதான் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஓரளவுக்கு மின்சாரம் கிடைக்கின்றது என்றால் அந்த நெய்வேலி கூட இன்றைக்கு திராவிட ஆட்சிகளால் முறையே தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் செய்ய முடியவில்லை, மின்சாரத்தை கொடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களால் அனல் மின் நிலையம் கொண்டு வர முடியவில்லை, புனல் மின் நிலையம் கொண்டு வர முடியவில்லை, அணைக்கட்டுகளை அவர்களால் கட்ட முடியவில்லை. இதற்கெல்லாம் மாறாக அணைக்கட்டு கட்டுவதற்கு பதிலாக தங்களுக்கு அவர்கள் அந்த இடத்திலே மனை கட்டி கொண்டதினால்தான் இன்றைக்கு நமக்கு மின்சார திட்டம் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.